அம்மாவை ஈஸ்வரி பாட்டி தள்ளிவிடலை. இந்த மாதிரி மயு பார்த்தீங்கன்னா சாட்சி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ கமலாவுக்கு எதிராகவே இந்த வழக்கு பார்த்தீங்கன்னா திரும்பி இருக்குது. ஸோ அது குறித்து தான் இன்னைக்கான பாக்கியலட்சுமி சீரியல் ஹைலைட்ஸை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த வகையில் இன்னைக்கான பாக்கியலட்சுமி சீரியல் எபிசோடில் ஈஸ்வரி மேலே கமலா கொடுத்த அந்த கொலை குற்றச்சாட்டு வழக்கு தான் விசாரணைக்கு வந்துச்சு. வழக்கு விசாரணை நிறைவடைந்த நிலையில் நீதிபதி தன்னுடைய தீர்ப்பையும் வாசிக்கிறாரு. ஈஸ்வரி மேலே இருக்கிற குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டுள்ளதா நீதிபதி சொல்கிறாரு. இதனால் அதிகமான கவலை என் அதிர்ச்சியில் ராமமூர்த்தி நீதிமன்றத்தில் எழுந்து தன்னுடைய மனைவி அப்படிப்பட்டவ கிடையாது அப்படிங்கிற மாதிரியா உணர்ச்சி வசப்பட்டு கத்துறாரு. இதனால் அவர் அங்கே இருந்து வெளியேற்றுமாறு உத்தரவிடுற நீதிபதி வழக்கோட தீர்ப்பை ஒரு டீ பிரேக்குக்கு அப்புறமா தள்ளி வைக்கிறதா இன்னைய எபிசோடில் அவர் சொல்கிறாரு. ஸோ அந்த வகையில் இன்னைய எபிசோட் நீதிமன்ற காட்சிகளோட தான் ரொம்பவே பரபரப்பாக இருந்துச்சு. முன்னதாக மயுவை சாட்சி சொல்கிறதுக்காக கூட்டிகிட்டு வர்றதுக்காக மயுவோட ஸ்கூலுக்கு பழனிசாமியோட போகிற பாக்கியா தொடர்ந்து மயுவை நீதிமன்றத்துக்கு கூப்பிட்றதுக்காக தயக்கத்தோட நிற்கிறாங்க. மயு ரொம்பவே சின்ன பொண்ணு அப்படின்னா அவள் நீதிமன்றத்தை பார்த்து பயந்துடுவாரே அப்படிங்கிற மாதிரியாவும் பழனிசாமி கிட்ட பாக்கியா சொல்கிறாங்க. இது தொடர்ந்து ஈஸ்வரியை வெளியே எடுக்கணும் அப்படின்னா மயுவோட சாட்சி ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரியா சொல்கிற பழனிசாமி பாக்கியாவை சமாதானப்படுத்தி மயுவை கூட்டிகிட்டு வர்றதுக்காக அனுப்பி வைக்கிறாரு. இதற்கிடையே ரெண்டு தரப்பு வாதங்களையுமே கேட்டதில் ஈஸ்வரியினுடைய குற்றம் நிரூபிக்கப்பட்டுள்ளதா நீதிபதி சொல்கிறாரு. இதை கேட்குற ராமமூர்த்தி பயங்கரமாக அதிர்ச்சி ஆகிறாரு. என்னோட மனைவி அப்படி செய்யக்கூடியவளை கிடையாது அப்படிங்கிற மாதிரியா கதறினபடியே அவர் வந்துட்டு கத்துறாரு. இதே போல் நீதிமன்றத்திலலாம் நீங்கள் நடந்துக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியா சொல்கிற நீதிபதி ராமமூர்த்தி அங்கேருந்து வெளியேற்றுங்க அப்படிங்கிற மாதிரியாவும் உத்தரவு போடுறாரு. அதை தொடர்ந்து ஒரு டீ பிரேக்குக்கு அப்புறமா அந்த வழக்கை வந்துட்டு ஒத்தி வைக்கிறாரு. இதனால் வெளியிருந்து வர எழில் செழியன் இவங்க கிட்ட எல்லாமே ராமமூர்த்தி கதறாரு. இதுக்கிடையே அங்கே வர்ற பாக்கியா பரிதவி போட என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரியா கேட்குறாங்க. நடந்ததை தெரிஞ்சு நிம்மதி அடைகிறாங்க. தொடர்ந்து ஈஸ்வரியை வெளியே கொண்டு வந்து விடலாம் அப்படிங்கிற மாதிரியா ராமமூர்த்திக்கு சமாதானம் சொல்லி எல்லாரையுமே உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. இதை தொடர்ந்து வழக்கறிஞர்கிட்ட போயிட்டு மயு குறித்து பாக்கியா பேசுகிறாங்க. தொடர்ந்து நீதிபதி தீர்ப்பை வாசிக்கிறதுக்கு முயல்றாரு. ஈஸ்வரினுடைய குற்றம் நிரூபிக்கப்பட்டதுனால அவங்களுக்கு 5 ஆண்டுகள் தண்டனை அப்படிங்கிற மாதிரியா அவர் தீர்ப்பை வழங்க போக வழக்கறிஞர் குறுக்கிட்டு மயுவோட சாட்சி குறித்து பேசி அனுமதி வாங்குறாரு. இதை தொடர்ந்து மயுவோட பேரை கேட்டதுமே ராதிகா, கோபி, கமலா இந்த மாதிரி எல்லாருமே பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. ராதிகா இதை அனுமதிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி கத்துறாங்க. ஆனாலும் தொடர்ந்து சாட்சி கூண்டில் ஏறி மயு பார்த்தீங்கன்னா தன்னுடைய அம்மா ஃப்ளவர் வாஷ் தடுக்கி தான் கீழே விழுந்தாங்க, அவங்கள யாருமே தள்ளிவிடலை, ஈஸ்வரி பாட்டி அவங்கள பிடிக்க தான் போனாங்க, ஈஸ்வரி பாட்டி அம்மாவை தள்ளிவிடலை அப்படிங்கிற மாதிரியா மயு பார்த்தீங்கன்னா சாட்சி சொல்கிறாங்க. இதனால் அதிர்ச்சிக்குள்ளாகிற ராதிகா தன்னுடைய அம்மாவை கோவத்தோட முறைக்கிறாங்க. இதை தொடர்ந்து தன்னுடைய சொந்த பகையை மனசில் வச்சுக்கிட்டு இந்த மாதிரியான புகாரை கொடுக்குறதா அப்படிங்கிற மாதிரியா கமலா கிட்ட கடுமையாகவும் கண்டிப்போடையும் பார்த்தீங்க அப்படின்னா நீதிபதி வந்துட்டு கோவப்படுறாரு. அதோட கமலாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தொகையை அபராதமாகவும் இந்த வழக்குக்காக விதிச்சிருக்கிறாரு. ஸோ எனிவே ஒரு வழியாக ஈஸ்வரி பார்த்தீங்கன்னா இப்போ விடுதலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. ஸோ இனி ராதிகா அண்ட் கோபி வந்துட்டு ஈஸ்வரியை எப்படி அணுகுவாங்க அப்படிங்கிறது தான் கண்டிப்பாக நம்ம அப்கமிங் எபிசோட்ஸில் வந்துட்டு வெயிட் பண்ணி பார்க்கணும். என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நாமளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.